ஹாய். ஸோ டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய சாதம் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் அதை தொட்டுக்கிறதுக்கு நேற்று வச்சுருந்தேன் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. நல்லா வெள்ளை பூண்டுலாம் போட்டு சூப்பராக இருந்தது, நல்லெண்ணெயில் செஞ்சதுனால. அதுக்கப்புறமா வீட்டிலே செஞ்சுருந்த தயிர், செஞ்சதில்லை, உரம் ஊற்றி வச்சுருந்த தயிர். இப்போ அந்த தயிரை எடுத்து நல்லா இந்த மாதிரி பழைய சாதத்தோட ஊற்றி நல்லா சாப்பாடு இந்த மாதிரி கலந்து விடணும். ஏன்னா தண்ணி மேலே இருக்கும், சாப்பாடு கீழே போய் தங்கிடும் இல்லையா? அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம தொளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை இந்த மாதிரி சாப்பாட்டுக்குள்ளே மறைச்சி அப்படியே சாப்பிட்டா ஐயோ ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படியே உள்ளே போகும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து இதே மாதிரி டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலாக இருக்கும், நெஞ்செரிச்சல் வரும். அதனால் எப்பயுமே பழைய சாதம் அதோடு அந்த சின்ன வெங்காயத்தை வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நேற்று வச்ச குழம்பு இல்லை ஊறுகாய் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அதோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி கூட. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். காலையில் எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிருக்கும். நீங்கள் லன்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பழைய சாதம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ஃபேவரேட்டுங்க, அதுவும் சம்மர் டைமில் இது தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். ஹாப்பி ஈட்டிங்.